ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். வாங்க ஃப்ரைட் சப்பாத்தி எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதை தோசைக்கல்லில் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 எக்ஸ் ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணி அதில் மிளகு சீரகத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சீரகம் போட்டிருக்க தாளிப்புக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கேப்சிகம், கேரட், பீன்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அது கூட மல்லித்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மசாலா விருப்பமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் மிளகு சீரகம் தூள் போட்டிருக்கேன். சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு இடையிலே நம்ம பண்ண சப்பாத்தியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் அழகாக கிடைக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு. அதுக்கு இடையில வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரிச்ச முட்டையும் அதிலே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரைட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டி அண்ட் யம்மியான டிஷ் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். மோர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.